Hi, hello, வணக்கம். Good evening. என் வாய்ஸ் கேக்குதாப்பா? Am I audible? Yes. Okay. Hi. Hi, crazy dude. Hi, Pun Vasanti. Hi, Corona Mask Official. நல்ல பேரு. Good evening. Good evening, ma. Good evening. All right. So let's get started. இந்த லெக்சர்ல நாம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் உடைய ஹாய் ஹரி சக்தி ஹாய் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் உடைய செகண்ட் டாபிக் கேமட்டோஜெனசிஸ் அதை பத்தி நாம படிக்க போறோம். ஓகே, ஸோ கேமட்டோஜெனசிஸ். ஓகே, ஸோ இந்த லெக்சர் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா நீங்க இந்த லெக்சர்ல நாம என்ன டாபிக்ஸ் பார்த்தோமோ அது ரிலேட்டடான 5 to 10 கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கும். ஸோ அதை போய் நீங்க கிளிக் பண்ணி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த லெக்சர்ல, நீங்க என்ன ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்க செல்ஃப் டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த லிங்க் எப்பவுமே இந்த வீடியோக்கு கீழே தான் இருக்கும். ஸோ நீங்க எப்போ ரிவிஷன் பண்ணி முடிச்சாலும் மறுபடியும் வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட், ஃபைன், லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? Gametogenesis. What is gametogenesis? The process of formation of gametes in their gonads is called as gametogenesis. So gametes அப்படின்றதா வந்து நம்மளுடைய reproductive cell இல்லையா? So இந்த reproductive cells வந்து gonadsல ஃபார்ம் ஆகும். So gonads அப்படின்றது reproductive organs. இது மேலுக்கு டெஸ்டிஸ் ஆகவும் ஃபீமேலுக்கு ஓவரி ஆகவும் இருக்கும். So இந்த gametogenesisல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கு which occurs in male and female. So மேல்ல நடக்கிறத நாம spermatogenesis அப்படின்னு சொல்றோம், which is the sperm production. ஃபீமேல்ல நடக்கிறத oogenesis அப்படின்னு சொல்றோம், which is the ovum production. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் gametogenesis. ரைட், ஸோ இந்த கேமெட்ஸ் எல்லாம் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா they are formed from primordial germ cells. Very very important. Gametes எல்லாம் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா primordial germ cells. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா primordial germ cells they are undifferentiated stem cells. Stem cells மாதிரி இருக்கக்கூடிய a type of stem cells, அது undifferentiated cells. So இது மேல் பேபியா இருந்தாலும் ஃபீமேல் பேபியா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஆரம்பத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். அதன் பிறகுதான் வந்து அது டெஸ்டஸ்ல போதா இல்லைன்னா ஓவரிஸ்ல போதா அதை பொறுத்து அது டிஃபரன்ஷியேட் ஆகும். சரியா? ஸோ பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ்ல இருந்து தான் இந்த கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும் போது இந்த கேமெட்ஸ் நம்மளுடைய மற்ற பாடி செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? பாடி செல்ஸ் நாம சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொமேட்டிக் செல்ஸ் உடைய குரோமோசோம் நம்பர் எவ்வளோ? they are diploid. So 46 number of chromosomes. Whereas இந்த gamete cellsல பாத்தீங்கன்னா வந்து இதனுடைய குரோமோசோம் half of the chromosome. So 23. So அப்பதான் மேல் கிட்ட இருந்து வரக்கூடிய கேமெட்டும் ஃபீமேல் கிட்ட இருந்து வரக்கூடிய கேமெட்டும் ஒன்னா சேர்ந்தா பேபிக்கு 46 குரோமோசோம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? So this is half of the other body chromosomes. And இந்த கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுல முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா வந்து மியோசிஸ் ரிடக்ஷனல் செல் டிவிஷன் தான் வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் பார்ட் which is spermatogenesis. So spermatogenesis அப்படின்னா என்னது? The process of the sperm formation. ஸ்பெர்முக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்பெர்மாட்டோசோவா. ஸ்பெர்மாட்டோசோவானாலும் ஸ்பெர்ம் அப்படின்னால ஒண்ணுதான். ஸோ எங்க நடக்கும்? இட் அக்கர்ஸ் இன் த செமினிஃபரஸ் டியூபல்ஸ். நம்ம நேத்து லெக்சர்ல பார்த்தோம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், செமினிஃபரஸ் டியூபல்ஸ் நல்ல டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ டெஸ்டஸ்ல இருக்கக்கூடிய அந்த செமினிஃபரஸ் டியூபல்ஸ்ல தான் இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே,
ஸோ இந்த ப்ராசஸ்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட்ஸ், அதாவது மதர் செல். இந்த இடத்துல நம்ம மதர் செல்ல ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் தி மதர் செல். அந்த மதர் செல்ல இருந்து நமக்கு ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படின்ற ஒரு இம்மெச்சூர் செல் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ மதர் செல்ல இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படின்ற இம்மெச்சூர் செல் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பெர்மாட்டிட் மெச்சூர் ஆகி ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ். ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா spermiogenesis. That is, these spermatids they transform into sperm. Spermatids, immature spermatids mature sperm ஆக மாறுறது. Third stage obviously release ஆகணும் இல்லையா? So form ஆகிற sperms, seminiferous tubulesல form ஆகிற sperms அங்க இருந்து release ஆகணும். So release of these sperms from the seminiferous tubules. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து இது இம்மெச்சூர் ஆக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து டெய்ல் அதெல்லாம் ஃபார்மே ஆயிருக்காது. ஸோ ஸ்பெர்மாட்டிட்ஸ், அதாவது இந்த ஸ்பெர்மியோஜெனசிஸ் ப்ராசஸ்ல தான் அதுக்கு டெய்ல் ஃபார்மேஷன், எப்படி ஸ்விம் பண்ணணும், எப்படி மெச்சூர் ஆகணும் அப்படின்ற எல்லா ப்ராசஸுமே வந்து அந்த இடத்துல தான் வந்து ஸ்பெர்மியோஜெனசிஸ்ல தான் நடக்கும். ஸோ நம்ம இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ரைட், ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட்ஸ். ஸ்பெர்மாட்டிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது இங்க பாருங்க. இது வந்து ஒரு குழந்தை, அம்மாவுடைய எம்ப்ரியோ, கருவுல உருவாகக்கூடிய ஒரு குழந்தை. ஸோ இந்த குழந்தை ஃபார்ம் பேபி அப்படியே ஜைகோட் அப்படியே டெவலப் ஆகி வருது இல்ல? ஸோ ரொம்ப சின்ன பேபியா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இதனுடைய யோக் சாக் ஹியூமனுடைய யோக் சாக்ல இந்த இடத்துல வந்து சில வகையான செல்ஸ் இருக்கு. இந்த யோக் சாக்ல இருக்கக்கூடிய செல்ஸ் அங்கிருந்து அப்படியே மூவ் ஆகி எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். So this is the region which is going to form as testis. அதாவது gonads பகுதியில வரும். ஓகே, so ectoderm, mesoderm, endoderm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபி ஃபார்மேஷனால நிறைய லேயர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சமயத்துல யோக் சாக்ல சில வகையான செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ், அதாவது ஸ்டெம் செல்ஸ். அந்த ஸ்டெம் செல்ஸ் யோக் சாக்ல இருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி எங்க வரும்? அந்த கொனாட்ஸ். அது மேலா இருந்துச்சுன்னா டெஸ்டிஸ்க்கு வரும், ஃபீமேலா இருந்துச்சுன்னா ஓவரி. எந்த ரீஜன் வளர போதோ ஓவரி அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடும். ஓகே, ரைட். So the immature germ cells are now called as sperm mother cells. So இங்க வந்து உட்கார்ந்து செட்டில் ஆயிடுது இல்லையா? இந்த செல்க்கு பேர் என்னப்பா? இப்போ நம்ம அத sperm mother cell அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அல்லது this is also called as spermatogonia. So இந்த spermatogonia seminiferous tubes உள்ள இன்னர் லேயர், அந்த லேயர்ல ஃபுல்லா அப்படியே செட்டில் ஆயிடும். அது மெச்சூர் ஆகி தான் வந்து அடுத்தடுத்து ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோக் சாக்ல இருந்து கொனாட்ஸ்க்கு அந்த செல்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி போறது தான். ரைட், ஸோ இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் மொத்தம் 3 ஸ்டேஜஸ்ல நடக்குது. The first one multiplication phase, second one growth phase, and third one maturation phase. Right, so நம்ம first பார்க்கலாம் multiplication phase அப்படின்னா என்ன? ஸோ குழந்தையா இருக்கும் போது அந்த பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் போய் அந்த குழந்தைக்குடைய அந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அபவுட் டு ஃபார்ம் அந்த ஏரியால, அதாவது செமினிஃபரஸ் டியூபல்ஸ்ல செட்டில் ஆச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா வந்து at the sexual maturity, ஸோ அந்த ஆண் குழந்தை ஒரு 12 இயர்ஸ்ல இருந்து 13 இயர்ஸ் இந்த வயசுக்கு வரும்போது, பியூபர்ட்டி அடையும் போது, ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா மதர் செல் என்ன ஆகும்னா வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னா, the undifferentiated primordial germ cell divide several times by mitosis and produce large number of spermatogonia. So இந்த பிக்சர்ல பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ஆல்ரெடி அந்த டெஸ்டிஸ் பகுதியில செட்டில் ஆன பிரைமோர்டியல் germ cells. ஓகே, ஸோ இந்த பிரைமோர்டியல் germ cells என்ன ஆகுது? மைட்டோட்டிக் செல் டிவிஷன் ஆகுது. ஸோ ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகுது, 2 4 ஆகுது. ஸோ இப்படி வந்து மைட்டோட்டிக் செல் டிவிஷன்ல இட் டிவைட்ஸ் இன்டு மோர் செல். ஸோ அதனால தான் நாம இதை மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு செல் வந்து ஆல்மோஸ்ட் 4 செல் வந்து வருது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த செல்ஸை தான் நாம ஸ்பெர்மாட்டோகோனியா ஆர்
ஸ்பெர்ம் மதர் செல் அப்படின்னு சொல்றோம். சோ இதனுடைய குரோமோசோம் நம்பர் எவ்வளவு இருக்குன்னா they are diploid. ஏன்னா இதுல இருந்து அப்படியே சேம், ஏன்னா இது மைட்டோசிஸ் செல் டிவிஷன்லயே குரோமோசோம்ல எந்த ரிடக்ஷன் நம்பர்லயுமே வந்து இருக்காது. ஸோ சேம் 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இந்த இடத்துல மெயின்டைன் ஆகும். ஓகே, சோ இந்த ஸ்டேஜ ஸ்டார்ட் பண்றது யாரு? இந்த ஸ்டேஜ ஸ்டார்ட் பண்றது யாருன்னா, ஏன்னா இது வந்து அடலசன்ஸ் பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால தட் இஸ் அண்டர் ஹார்மோனல் கண்ட்ரோல். சோ என்ன ஹார்மோன்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லியூட்டினைசிங் ஹார்மோனும் இந்த ஸ்டெப்ஸை வந்து இனிஷியேட் பண்ணும். சோ ஹார்மோனல் ஆக்டிவேஷனை நம்ம டீட்டெயிலா இன்னும் கொஞ்ச நேரத்துல படிக்கலாம். ரைட், சோ இப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு இல்லையா? இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ல இந்த மாதிரி மதர் செல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும்னா, சில செல்ஸ் வந்து இட் ஸ்டாப்ஸ் மல்டிப்ளைங் ஆர் டிவைடிங். இது அப்படியே டிவைட் ஆகிட்டே இருக்காது. சில செல்ஸ் வந்து டிவைட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். சோ அப்படி ஸ்டாப் பண்ற செல்ல நாம வந்து டைப் பி ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டைப் ஏ செல் எல்லாம் டிவைட் ஆகிட்டே இருக்கும், டைப் பி செல் வந்து ஸ்டாப் ஆயிடும். சில குறிப்பிட்ட செல்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஸ்டாப் ஆயிட்டு அது என்ன மேம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து அடுத்து வளர ஆரம்பிக்கும். So that is what we call growth phase, which is the second stage. ஓகே, சோ இங்க பாருங்க 4 செல் இந்த இடத்துல வளர்ந்துடுச்சு இல்லையா, டிவைட் ஆயிடுச்சு இல்ல, ஸ்பெர்மாட்டோகோனியா மதர் செல். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு செல், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க ஒரு செல் வந்து இட் ஸ்டாப்ஸ் மல்டிப்ளையிங் ஃபர்தர். அப்புறம் என்ன பண்ணும், அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். சோ என்ன பண்ணும், இந்த செல் அதனுடைய சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். சோ இட் ஆக்டிவ்லி grows into a larger cell. எப்படி larger cell grow ஆகும் அப்படின்னா, சோ இந்த இடத்துல அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய செல் என்ன அப்படின்னா செர்டோலி செல்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, செமினிஃபரஸ் டியூபல்ஸ்ல இந்த மாதிரி ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே இருக்கும், பக்கத்துல வந்து செர்டோலி செல்ஸ் இருக்கும். சோ செர்டோலி செல்ஸ் ஆர் கால்ட் as nurse cells. ஓகே, இந்த நர்வ் செல்ஸ் அதுக்கு பிளட், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ அதனால ஆஸ் அ ரிசல்ட் இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். ஓகே, they developing sperms are embedded in the cytoplasm of the Sertoli cells. ஓகே, அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். தென் தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து மெச்சூரேஷன் ஃபேஸ். ஸோ இது வந்து க்ரோ ஆயிடுச்சு, இந்த ஒரு செல் வந்து இப்ப க்ரோ ஆயிடுச்சு. Now we call this as primary spermatocyte. ஏன்னா இந்த மதர் செல் கிட்ட இருந்து வந்தது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் சொல்றோம். இதனுடைய நியூக்ளியஸ்ல எவ்வளவு குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா the same 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். 46 இதுவுமே வந்து டிப்ளாய்டா இருக்கும் so far. சோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா மெச்சூரேஷன் நடக்க போகுது. மெச்சூரேஷன்ல என்ன ஆகும்னா, இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் will undergo 2 consecutive meiotic division. அடுத்தடுத்து 2 meiotic division, reduction division அது செய்ய போகுது. ஓகே, சோ இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபர்ஸ்ட் meiotic divisionல 2 செல்லா meiotic divisionல போகுது. அண்ட் அடுத்து they undergo second meiotic division. அப்போ அதுல ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து நாம ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ நான் இந்த இடத்துல வரையறேன் பாருங்க. சோ இது வந்து நம்மளுடைய பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஓகே, இதுல வந்து இப்படி குரோமோசோம் இருக்கும். தென் இது என்ன ஆகுது, மியோட்டிக் டிவிஷன் 1, மியோசிஸ் 1ல ரிடக்ஷனல் டிவிஷன் இல்லையா, சோ இதனுடைய சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பிரிஞ்சிடும். தென் அதுல இருந்து இதுக்கு சாரி இந்த இடத்துல நான் 2 குரோமோசோம் வரையல. ஓகே, ஓகே, சோ இப்படி அதனுடைய ஹோமோலோகஸ் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து பிரிஞ்சிடும். சோ நவ் 2n இருந்தது இட் பிகம் n. ஓகே, சோ டிப்ளாய்டா இருந்தது இப்போ வந்து ஹாப்ளாய்டா மாறிடுச்சு. சோ as a result of end of the maturation phase நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் வருது. ஓகே, 2 கன்சர்வேட்டிவ் மியோட்டிக் செல் டிவிஷன்ல ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து நமக்கு 1 2 3 4 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் வருது. இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் இப்போ இதுதான் வந்து ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கான பேசிக்.
இது வந்து now we call this as an immature sperm cell. இது further இன்னும் நிறைய changes அதுல வந்து நடக்கணும், அப்பதான் வந்து அது மெச்சூர் ஸ்பெர்மா மாறும். ஓகே ரைட். சோ இங்க பாருங்க, இப்ப நம்ம பார்த்ததை நம்ம ஓவராலா பார்த்தலாம். சோ பிரைமோர்டியல் செல் இருக்கு, அது வந்து டிப்ளாய்டா இருக்கு. மைட்டோட்டிக் டிவிஷன்ல அது 2ஆ மாறுது, 2 4ஆ மாறுது. இது எல்லாமே வந்து மதர் செல். சில பர்டிகுலர் செல் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸை ஸ்டாப் பண்ணிட்டு இட் என்டர்ஸ் தி growth phase. growth phaseல அதுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷனை வந்து செர்டோலி செல்ஸ் கொடுக்கும். அப்போ அது சைஸ்ல பெருசாகும். அண்ட் அதை நாம பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டில் இட் இஸ் டிப்ளாய்ட் இன் நம்பர். ஸோ இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வில் அண்டர்கோ 2 meiotic cell division. Okay, 2 meiotic cell division. So first meioticல வரது நம்ம secondary spermatocyte சொல்றோம், அடுத்து வரத வந்து spermatid சொல்றோம். So as a result 2 meiotic division முடிஞ்ச உடனே நமக்கு 4 spermatid cells வந்து கிடைக்குது. So these spermatids are immature cells, still it has to undergo next maturation. அப்பதான் நமக்கு இந்த full active sperm or spermatozoa வந்து கிடைக்கும். ஓகே, சோ நம்ம இப்ப பார்த்தது இது வரைக்கும் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் கம்ப்ளீட் ஆனாதான் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் கம்ப்ளீட் ஆகும். இதேதான் இந்த சேம் நம்ம என்சிஆர்டி பிக்சர்லயும் கொடுத்திருக்காங்க. ஸ்பெர்மாட்டோகோனியால இருந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மாட்டிட்ஸ், அதுல இருந்து ஃபைனலா ஸ்பெர்மட்டோசோவா வருது. ஆல்ரைட், ஓகே. Now moving on to the next step. அது என்னது? ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னா the spermatids are non-functional. இங்க பாருங்க, இப்ப உருவான ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி ரவுண்ட் செல்லா தான் இருக்கும். இந்த பிக்சர்ல பாருங்க, இங்க உருவாச்சு இல்லையா, இது வந்து ரவுண்டா தான் இருக்கும். சோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இது ரவுண்டா இருக்கக்கூடிய செல் they are non-functional, non-motile. அது வந்து ஆக்டிவ் கிடையாது, அதுக்கு மொட்டிலிட்டி இல்ல. ஏன் மொட்டிலிட்டி இல்ல? ஏன்னா அதுக்கு ஃபிளஜெல்லா இல்ல, இன்னும் நிறைய உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து அதுல இன்னும் ஃபார்ம் ஆகல. சோ அந்த ஃபார்மேஷன் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா with the help of Sertoli cells. சோ இந்த பிக்சர்ல பாருங்க, இங்க இருக்கிறது வந்து Sertoli cells, இந்த இடத்துல இருக்கிறது வந்து Sertoli cells. இந்த Sertoli cells கிட்ட போய் அது அப்படியே புதஞ்சு இருக்கும். அதனுடைய சைட்ஸ்ல வந்து இந்த செல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அதனுடைய நியூட்ரிஷன்ஸை எடுத்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் செகண்டரி ஆகும், செகண்டரி ஸ்பெர்மாட்டிட் ஆகும், ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்மட்டோசோவா அப்படியே அடுக்கடுக்கா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். செர்டோலி செல்ஸ் சுத்தி தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஓகே, சோ இப்படி ஃபார்ம் ஆகும் போது அதுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா அதனுடைய கோல்கை அப்பேரட்டஸ் அப்படின்றது அது அப்படியே வந்து ஷேப்பை மாத்திக்கிட்டு அக்ரோசோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரா மாறுது. மைட்டோகாண்ட்ரியா உள்ள இருக்கு, நிறைய மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் ஆகும், அதுக்கு டெய்ல் ஃபார்ம் ஆகும். சோ இந்த மாதிரி அந்த ஸ்பெர்முடைய மூவ்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்பெர்மாட்டிட் டு ஸ்பெர்மட்டோசோவா கன்வர்ஷன்ல நடக்குது. திஸ் இஸ் வாட் வி கால் ஆஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகே, சோ அதுல முக்கியமானது என்னன்னா வந்து அக்ரோசோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். அக்ரோசோம் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் மேல ஒரு கேப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த கேப் தான் வந்து ஃபீமேல் எக்ல போய் பெனிட்ரேட் பண்றதுக்கு அதுக்கு உதவும். ஓகே, இந்த ஃபார்மேஷன் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் நடக்குது. Now this is our mature sperm இல்லையா? mature sperm. இந்த mature sperm அடுத்து என்ன ஆகணும்? அடுத்து ரிலீஸ் ஆகணும் இல்லையா? ரைட். So after spermiogenesis, the sperm head become embedded in the Sertoli cells. So Sertoli cells மேல முட்டிக்கிட்டு அந்த ஹெட் வந்து இருக்கும். ஏன்னா நியூட்ரிஷனை சக் பண்ணி அது வளருது. அப்புறம் என்ன ஆகும்? Sertoli cellsல இருந்து அது ரிலீஸ் ஆகி அப்புறமா வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்ல இருந்து அது வெளியில வந்துரும். This is the steps of spermatogenesis. Okay. So இந்த மாதிரி spermatogenesis நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் செல் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் அபவுட் 64 days. ஒரு நாள் 2 நாள் ஆகாது. ஓகே, ஆல்மோஸ்ட் 2.25 மாசம் ஆயிடும். ஸோ 64 days வந்து ஒரு ஸ்பெர்ம் செல் வந்து பிரைமோடியல் ஜெர்ம் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு டைம் பீரியட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒரு மேலுக்கு ஒரு நாளைக்கு 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? 200 மில்லியன். அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு நாளுக்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே ரைட். ஸோ நம்ம ஒரு மேல வந்து ஆஃப்டர் அடலசன்ஸ் 13 வயசுக்கு மேல ஒரு மேலை எடுத்து ஒரு மேல்
அவங்களுடைய அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்ல நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்க 12 வயசா இருந்தாலும் சரி 80 வயசு 90 வயசு மேலா இருந்தாலும் சரி அவங்களுடைய செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்ல இந்த எல்லா ப்ராசஸுமே ஆக்டிவா நடந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ மேலுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் த்ரூ அவுட் தேர் லைஃப் ஸ்பேன் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு அப்படி கிடையாது. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா நம்ம செமினிஃபரஸ் டியூபிள்ஸை நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம செட்டோலி செல்ஸ், இதுதான் செட்டோலி செல்ஸ் பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்த ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். நடுவுல மெச்சூர் ஸ்பெர்ம் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் இங்கிருந்து எல்லாம் கலெக்ட் ஆகி மேல இருக்கக்கூடிய எபிடிடிமிஸ் இந்த இடத்துல வந்து ஃபைனலா வாஸ் டிஃபரன்ஸ் வழியா மேல வந்துடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யூ ஹாவ் எனி டவுட் so far? Any doubt? It's clear? Hi Harshini, any doubt ma? Clear so far? Okay, right. So next step, yes. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். எப்படி வந்து ஹார்மோன்ஸ் இந்த ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹார்மோனல் ஆக்டிவேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஒரு ஆண் குழந்தை வந்து வயசுக்கு வரும்போது, அதாவது 11 to 12 years, that is what we call as puberty period. ஸோ இந்த பியூபர்ட்டி பீரியட்ல தான் வந்து சேஞ்சஸ் நடக்கும். so far சின்ன பேபியா இருக்கும் போது அவங்களுடைய பிரைமோர்டியல் ஜெர்ம் செல் போய் கொனாட்ஸ்ல உட்கார்ந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுடைய டெஸ்டிஸ் செமினிஃபரஸ் டியூபல்ஸ்ல இந்த செல்ஸ் இருக்கும், பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஹார்மோனல் ஆக்டிவேஷன் வந்த பிறகுதான் இந்த செல்ஸ் எல்லாம் வளர்ந்து அடுத்து ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்க்கான எல்லா ப்ராசஸுமே செய்ய போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் see this one. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஹைப்போதலாமஸ் secretes gonadotrophin releasing hormone. Okay, so gonadotrophin releasing hormone secrete பண்ணி யாரை இன்டியூஸ் பண்ணும்? ஹைப்போதலாமஸ். it induces pituitary, அதுவுமே வந்து anterior pituitary போய் இன்டியூஸ் பண்ணும். anterior pituitary. so அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற விதமா anterior pituitary வந்து follicle stimulating hormone and luteinizing hormone இந்த ரெண்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும்? இதுதான் வந்து anterior pituitary. so follicle stimulating hormone, luteinizing hormone ரெண்டத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி பிளட்ல மிக்ஸ் பண்ணிடும். so அந்த ஹார்மோன்ஸ் நேரா பிளட்ல கலந்து எங்க வரும்? அவங்களுடைய டெஸ்டிஸ்ல வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணும். it starts at the age of 12. ஓகே, டெஸ்டிஸ்ல எங்க வரும் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த லெடிக் செல்ஸ் அண்ட் செர்டோலி செல்ஸ், இந்த செல்ஸ் மேலதான் இந்த ஹார்மோன்ஸ்க்கான ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஸோ அங்கதான் வந்து உட்கார்ந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அது செய்யும். ஸோ அதுல டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்டான மேல் ஆண்ட்ரோஜன். ஓகே, டெஸ்டோஸ்டிரோன் இஸ் அன் ஆண்ட்ரோஜன். அதுல வந்து இட்ஸ் a type of androgen that we call as male sex hormone. okay, so இந்த luteinizing hormone இருக்கு இல்லையா, இது எங்க வந்து உட்காரும்? லெடிக் செல்ஸ்ல வந்து உட்காரும். இந்த லெடிக் செல்ஸ்ல தான் இதற்கான ரிசெப்டார்ஸ் இருக்கு. so லெடிக் செல்ஸ் அடுத்து என்ன பண்ணும்? it starts producing testosterone. டெஸ்டோஸ்டிரோனோட ஃபங்க்ஷன் என்ன? அது வந்து ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஆல்சோ it induces secondary male sexual characters. அதாவது வாய்ஸ் பிரேக் ஆகும் இல்லையா, ஸோ வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுறது, அவங்களுக்கு வந்து சின்னதா மீச முளைக்கிறது, சின்னதா தாடி முளைக்கிறது, ஓகே, மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, ஆக்சிலரி ஹேர், பியூபிக் ஹேர், இந்த மாதிரி மேல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் டெஸ்டோஸ்டிரோன். அதை ப்ரொடியூஸ் பண்றது லெடிக் செல்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த luteinizing hormone secreted by anterior pituitary. Alright, second hormone என்னது? follicle stimulating hormone. follicle stimulating hormone anterior pituitary again synthesis பண்ணுது. அது நேரா வந்து யாரை இன்டியூஸ் பண்ணனா? செர்டோலி செல்ஸை இன்டியூஸ் பண்ணும். செர்டோலி செல்ஸ்க்கு தான் அதற்கான ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஹார்மோன் வந்து உட்கார்ந்த பிறகு செர்டோலி செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகி it stimulates testicular growth, spermatogenesis and spermiogenesis. இந்த எல்லா ப்ராசஸ்மே வந்து செர்டோலி செல்ஸ் வந்து செய்யும். ஓகே, so this is the hormonal control. so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து
இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இது வந்து அளவுக்கு அதிகமாகவும் நடக்கக்கூடாது. நம்ம பார்த்தோம் 64 டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகாம அப்படியே ஸ்டோர் ஆகுறது இல்ல ஹார்மோன் வந்து பிளட்ல அதிகமாலாம் இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ இதுக்காக வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இந்த செர்டோலி செல்ஸ் இன்ஹிபின் அப்படின்ற ஒரு புரோட்டீன், திஸ் இஸ் ஆல்சோ எ ஹார்மோன், இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பிளட்ல ரிலீஸ் பண்ணும் செர்டோலி செல்ஸ். ஸோ இங்க ரிலீஸ் பண்ணும். ஓகே, செர்டோலி செல்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ அது பிளட்ல கலந்து நேரா எங்க போகும்? செர்டோலி செல்ஸ்க்கு வந்து சிக்னல் கொடுக்கறது யாரு? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இல்லையா? ஸோ இது நேரா போய் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை போய் ஸ்டாப் பண்ணும். அகெயின் அது மட்டும் இல்லாம ஹைப்போதலாமஸ்லயும் போய் கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனையும் போய் ஸ்டாப் பண்ணும். ஸோ என்ன சொல்லும்? போதும், நீ வந்து சிக்னல் கொடுக்காத, ஆல்ரெடி நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கு, அதுவே வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, ஸோ ஓவரா எக்ஸஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செர்டோலி செல்ஸ் ரிலீஸ் பண்ற இன்ஹிபின் அப்படின்ற ஹார்மோன் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆன்டீரியர் பிட்யூட்டரியையோ போய் கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஆஃப் ஹைப்போதலாமஸ்க்கு கட் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த FSH GnRH எல்லாம் ரிலீஸ் ஆகாது, ப்ரொடக்ஷன் வந்து டெம்பரவரியா ஸ்டாப் ஆகும். The same thing வந்து டெஸ்டோஸ்டிரோனுமே செய்யும். ஸோ டெஸ்டோஸ்டிரோனை லெடிக் செல்ஸ் அளவுக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோனும் மறுபடியும் என்ன பண்ணும்? டெஸ்டோஸ்டிரோனுக்கு சிக்னல் கொடுத்தது யாரு? ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருக்கக்கூடிய லியூட்டினைசிங் ஹார்மோன். லியூட்டினைசிங் ஹார்மோனுக்கும் கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனும் போய் அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் we call as negative feedback mechanism. ஓகே, ஸோ எது வந்து நம் ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதுவே வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்றது தான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஹார்மோன்ஸை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். பாருங்க, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் மேல் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? ஸோ கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், அதை ப்ரொடியூஸ் பண்றது ஹைப்போதலாமஸ். அது வந்து எங்க போய் வேலை செய்யும்? ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரிய. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மற்றும் லியூட்டினைசிங் ஹார்மோன் சிந்தசிஸ் பண்றது. ரெண்டாவது ஹார்மோன் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதை ப்ரொடியூஸ் பண்றது ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி. அது எங்க போய் வேலை செய்யும்? செர்டோலி செல்ஸ்ல போய் வேலை செய்யும். என்ன செய்ய வைக்கும்? ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி. தேர்ட் ஹார்மோன் லியூட்டினைசிங் ஹார்மோன், அதை ப்ரொடியூஸ் பண்றது மறுபடியும் ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி. அது எங்க போய் வேலை செய்யும்? லெடிக் செல்ஸ் இல்லைன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்ல போய் வேலை செய்யும். அது என்ன பண்ணும்? டெஸ்டோஸ்டிரோன், அதாவது டைப் ஆஃப் ஆண்ட்ரோஜன், அதனுடைய செக்ரீஷன் ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, ஃபோர்த் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், அதை ப்ரொடியூஸ் பண்றது லெடிக் செல்ஸ். அது எங்க போய் வேலை செய்யும்? செர்டோலி செல்ஸ்லயும் பாடியுடைய மற்ற ரீஜன்ல, ஏன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை இன்டியூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அது ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும், ப்ரமோட் பண்ணும். ரைட். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்ல வேலை செய்யறது ரெண்டு ஹார்மோன். ஒன்னு டெஸ்டோஸ்டிரோன், அது யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க? லெடிக் செல்ஸ். அது போய் ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரியையும் ஹைப்போதலாமஸையும் கண்ட்ரோல் பண்ணி LH அண்ட் கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி இன்ஹிபின், அதை செர்டோலி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிட்ட போயிட்டு ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனையும் கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ண சொல்லும். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹார்மோன்ஸ். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நாம ஒரு ஸ்பெர்ம் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்பெர்ம் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து we know that ஸ்பெர்ம் தான் வந்து ஒரு ஹியூமன் பாடியிலே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் செல். பிக்கெஸ்ட் செல் எது சொல்லுங்க பார்க்கலாம்? which is the biggest cell in human body? which is the biggest cell in the human body? which is the biggest cell pa? Okay, so the biggest cell in the human body வந்து
ஃபீமேலோடைய ஓவம். ஓகே, ஸ்மாலஸ்ட் செல் வந்து ஸ்பெர்ம், பிக்கஸ்ட் செல் இல்லம்மா லிவர் கிடையாது, ஆர்கனை பத்தி சொல்லல, செல், we are talking about cell. Yes, cell, organ கிடையாது. ஓகே, so ovum தான் வந்து biggest cell. Yes, right. So ovum வந்து biggest cell and smallest cell வந்து spermatozoa. Right, இங்க பாருங்க, இது வந்து மைக்ரோஸ்கோப்ல நம்ம பார்த்தா spermatozoa, sperm வந்து இப்படிதான் ரொம்ப ஆக்டிவ்லி மூவிங். இதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல தான் நல்லா பார்க்க முடியும். இதுல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து flagella. So human bodyல இருக்கக்கூடிய cells, we have different types of cells இல்லையா? So எந்த செல்லுக்குமே வந்து flagella கிடையாது except sperm cell. sperm cellக்கு மட்டும் தான் flagella இருக்கு. சரியா? Okay, so sperm cell வந்து flagellated and this is highly motile. அதே மாதிரி வேற எந்த செல்லும் மூவே ஆகாது, sperm cell தான் வந்து மூவ் ஆகும். Okay, so let's come to the structure of a human sperm cell. So இதுல மொத்தம் 4 parts இருக்கு. The first one is head, ரெண்டாவது neck, third one is middle piece and fourth one வந்து tail அப்படின்னு சொல்லிட்டு 4 different segments or regions இருக்கு. இந்த ஸ்பெர்ம் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு வெளிப்புறத்துல fully throughout the entire body of the sperm வெளியில எக்ஸ்டர்னலா ஒரு கவரிங் இருக்கு. That is what we call as plasma membrane. Plasma membrane covers or envelops the whole body of the sperm. ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். டெய்ல கூட கவர் ஆயிருக்கும் plasma membrane. சரியா? ஓகே, so first head part of the spermல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So headல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெர்ம் உடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னது? மேலுடைய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை கொண்டு போய் ஃபீமேலோடைய எக்ல போய் சேர்க்கணும் இல்லையா? சோ அதனுடைய ஹெட்ல இருக்கிறது வந்து நியூக்ளியஸ், சென்டர் பார்ட் வந்து நியூக்ளியஸ். சோ இந்த நியூக்ளியஸ்ல தான் என்ன இருக்கு? குரோமோசோம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய குரோமோசோம் என்னவா இருக்கும்? இட் இஸ் ஹாப்ளாய்ட் குரோமோசோம். ஓகே, ஏன்னா இது வந்து மியோட்டிக் டிவிஷன்ல வந்தது. அதுல வந்து n நம்பர் ஆஃப் இருக்கு, அதாவது 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. ரைட், சோ இந்த ஹெட் பார்ட்ல மேல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர், this is what we call as acrosome. வெரி இம்பார்ட்டன்ட். acrosome அப்படின்றது வந்து இந்த ஸ்பெர்முக்கு ஒரு கேப் போட்ட மாதிரி. நமக்கெல்லாம் கேப் போட்டா எப்படி இருக்கும்? தலைமையில. சோ அந்த மாதிரி ஸ்பெர்முக்கு ஹெட்ல ஒரு கேப் போட்ட மாதிரி இருக்கிறது வந்து acrosome. சோ இந்த acrosome உடைய ஃபங்க்ஷன் என்ன? எதுக்கு இந்த இடத்துல இந்த acrosome இருக்கு அப்படின்னா, இது ஃபுல்லா it contains enzymes. என்ன enzymes அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா hyaluronidase, okay, and corona penetrating enzyme. இந்த இடத்துல கொரோனா அப்படின்றது என்னன்னா, இப்படி ரிங் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கொரோனான்னு சொல்றோம். சோ ஃபீமேலோடைய எக்ல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் கவரிங் பேர் வந்து கொரோனா. சோ இந்த கொரோனாவை அது வந்து பொழந்துட்டு உள்ள போகணும் இல்லையா? சோ அதை வந்து பிரேக் பண்ணி உள்ள போறதுக்கான என்சைமை வச்சிட்டு இருக்கிறது வந்து acrosome. சரியா? ஓகே, சோ this is yes கொரோனா. அதனுடைய பேரு கொரோனா. கொரோனானாலே வந்து ரிங் அப்படின்னு அர்த்தம், கிரீடம் அப்படின்னு அர்த்தம். கொரோனா வைரஸ் சொல்றோம் இல்லையா? சோ அந்த வைரஸ்லுமே என்ன இருக்கும்னா வந்து அதை சுத்தி ஒரு ரிங், ஒரு கிரீடம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரே கொரோனா வைரஸ். சோ சேம் ஒரு கிரீடம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபீமேல் எக்ல இருக்கும். அதனால இதனுடைய பேர் வந்து கொரோனா. ஓகே, ரைட். சோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த acrosome பார்த்தோம் இல்லையா? இந்த acrosome-உம் இந்த நியூக்ளியஸும் இது நடுவுல, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு மைன்யூட் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அதனுடைய பேரு பெர்ஃபோரேட்ரியம். ஓகே, பெர்ஃபோரேட்ரியம் அப்படின்றது acrosome, அந்த ஹெட்ல இருக்கக்கூடிய acrosome-க்கும் கீழே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்பேஸ். தட் இஸ் கால்ட் பெர்ஃபோரேட்ரியம். ஓகே, சோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இப்போ உங்க NCERT புக் தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். நீங்க புக்ல இருக்கக்கூடிய பிக்சர்லயே நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ரைட். சோ த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து neck region இருக்கு இல்லையா? So this neck region is very very short.
இந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய இந்த நெக் ரீஜன் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. பட் ஆனா அதுல வந்து முக்கியமான ஒரு பொருளை அந்த நெக் வந்து வச்சிட்டு இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பொருளை வந்து அது வச்சிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் சென்ட்ரியோல்ஸ் ஓகே. ரெண்டு சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. அது என்னன்னா ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அண்ட் டிஸ்டல் சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு சென்ட்ரியோல் எங்க இருக்கு? நெக் ரீஜன்ல இருக்கு. ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வரையற பாருங்க. இது வந்து நெக் ஹெட், ஹெட்ல இருந்து இந்த இடத்துல வரதான் வந்து நெக். சோ இந்த இடத்துல ரெண்டு சென்ட்ரியோல் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இன்னொன்னு வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல். டிஸ்டல் சென்ட்ரியோல். ஓகே. சோ இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெர்ம் வந்து எக்குக்குள்ள போய் ஜைகோட் ஃபார்மேஷன் பண்ணணும் இல்லையா? சோ அந்த ஜைகோட்டுடைய செல் டிவிஷனுக்கு முக்கியமானது இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். நம்ம கொஞ்ச நேரத்துல இதை பார்க்க போறோம். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஜைகோட் டிவிஷன். இது இல்லாம ஃபெர்டிலைசேஷன் அப்போ ஜைகோட்னால டிவைடே ஆக முடியாது. ஓகே. இது இங்க வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இருக்கு. டிஸ்டல் சென்ட்ரியோல் அப்படின்றது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கீழே இது ஃபுல்லா இப்படி அதோடைய பாடியில ஃபுல்லா இப்படி வர்றது வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல். ஓகே ரைட். நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் மிடில் பீஸ். நடுவுல இருக்க இந்த ரீஜியனை நம்ம மிடில் பீஸ்னு சொல்றோம். மிடில் பீஸ் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஸ்டல் சென்ட்ரியோல் வந்து அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி வருதுன்னு சொன்னேன். அதை சுத்தி அப்படியே ரவுண்டா அப்படியே ட்விஸ்டட் ஷேப்ல இருக்கிறது எல்லாமே வந்து மைட்டோகாண்ட்ரியா. சோ மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு தேவை? ஸ்பெர்ம் ஸ்விம் பண்ணி போகணும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் வரைக்கும் போய் ஓவத்தை வந்து எக்கை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் எனர்ஜி ஃபார் த ஸ்விம்மிங். ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அந்த இடத்துல எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த ஸ்பெர்ம் அதனுடைய ஃபங்க்ஷனை முடிக்கிற வரைக்கும். ஓகே. தென் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மிடில் பீஸ்ல கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது புக்ல எழுதல பாருங்க, நான் எழுதுறேன். சோ இதனுடைய பேரு ரிங் சென்ட்ரியோல். ரிங் சென்ட்ரியோல், ரிங் சென்ட்ரியோல். ஓகே. இதுவுமே ஒரு சென்ட்ரியோல். இதுக்கு வந்து மூணு பேர் இருக்கு. ஒன்னு வந்து ரிங் சென்ட்ரியோல், இன்னொன்னு ஆனுலர் சென்ட்ரியோல் ஆர் ஜென்சன்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லும். சோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? எதுக்கு இந்த இடத்துல ஒரு சென்ட்ரியோல் இருக்கு அப்படின்னா, இட் இஸ் த டிஃப்யூஷன் பேரியர். இந்த மிடில் பீஸுக்கோ டெயில் பார்ட்டுக்கோ நடுவுல இருக்கக்கூடிய ஒரு டிஃப்யூஷன் செப்பரேஷன் பகுதி அண்ட் டெயில் பார்ட்டை மிடில் பார்ட்குள்ள நல்லா புடிச்சு வைக்கக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. சோ அதுதான் வந்து இந்த ரிங் சென்ட்ரியோலுடைய ஃபங்க்ஷன். ரைட். சோ த லாஸ்ட் பார்ட் வந்து டெயில். டெயில் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட். ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும். அதோட எண்ட் வந்து அப்படியே முனை வந்து ஷார்ப்பா முடிஞ்சிடும். சோ வி கால் திஸ் ஆஸ் டேப்பரிங் எண்ட். ரைட். டெயில்ல பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல்ல ஒரு பார்ட் இருக்கு, இது இருக்கு. சோ இது என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டல் சென்ட்ரியோல் நான் சொன்னேன்ல, அதுல இருந்து அப்படியே இறங்கி வர ஸ்ட்ரக்சர் வந்து இந்த டெயில் பார்ட் வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கு. சோ இதனுடைய பேர் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட். சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட். ஓகே ரைட். டெயில்ல இது மட்டும் தான் இருக்கும். அதை சுத்தி வந்து இருக்கிறது வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரேன் which we call as protoplasmic sheath அப்படின்ற கவரிங் இருக்கும். சோ இது வந்து டெயில் பார்ட்டோடைய பார்ட்ஸ். ஓகே ரைட். சோ that is about the structure of sperm. சோ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு இல்ல, சோ ஒவ்வொரு முறையும் செக்சுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஒரு மேல் வந்து 200 to 300 million sperms eject பண்ணுவாங்க during one sexual intercourse. ஏன்னா அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வந்து இருந்தாதான் அதுல வந்து ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் வந்து நல்ல ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணும், அது போய் சக்சஸ்ஃபுல்லா எக்கை வந்து ரீச் பண்ணும். புரியுதா? ஏன்னா அதுல இருந்து நிறைய டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம்ஸ்மே இருக்கும் ஹெல்த்தியான மேலுக்குமே. ஸோ 60% ஆஃப் தி ஸ்பெர்ம்ஸ் கிட்ட தான் நார்மல் ஷேப் இருக்கும். மற்ற 40% கிட்ட வந்து ஷேப்ஸ் அப்நார்மாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி ஒன்லி 40% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து நல்ல ஆக்டிவ்லி மொட்டைலா இருக்கும். மிச்சம் 60% வந்து ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கிறவங்க கிட்டவே. ஓகே. இங்க பாருங்க, இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த ஹெட், நெக், டெயில் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு ஆக்டிவ் ஸ்பெர்ம். டிஃபெக்டிவ் ஸ்பெர்மா இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா வந்து சில ஸ்பெர்முக்கு 2 ஹெட் இருக்கும்,
சில ஸ்பெர்ம்க்கு வந்து ஹெட் நெக் எல்லாம் கரெக்டா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா இந்த அக்ரோசோம் வந்து ஆப்சென்டா இருக்கும். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. சில ஸ்பெர்முக்கு 2 ஹெட் 2 டெய்ல் இருக்கும், ஒரு ஹெட் 2 டெய்ல் இருக்கும். இப்படி நிறைய அதுல வந்து டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் அப்பவுமே வந்து அந்த மாதிரி நடக்கும். சரியா? ஓகே. சோ இப்படி ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் ஒரு முறை செக்சுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது இது வந்து ஃபீமேலுடைய வெஜைனால இன்சர்ட் பண்ண பிறகு ரிலீஸ் ஆன பிறகு அது நேரம் எங்க போகும்? ஃபெலோப்பியன் டியூப்ல தான் போய் அங்கதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ல இந்த ஸ்பெர்ம் வந்து 24 to 48 hours ஆல்மோஸ்ட் 2 days எக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். எக்கு இல்லைன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து டீஜெனரேட் ஆகி அழிஞ்சு போயிடும். ஓகே. ஸோ வெஜைனால ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம் ஃபெலோப்பியன் டியூபை போய் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 30 minutes ஆகும் ஒரு ஆக்டிவ் ஸ்பெர்முக்கு. எவ்வளவு ஸ்பீட்ல போகும்னா 1.5 millimeter per minute இவ்வளவு ஸ்பீட்ல தான் அது வந்து போகும். ஓகே. 30 minutesல போய் ஃபெலோப்பியன் டியூபை போய் அது ரீச் பண்ணிடும். ஸோ மேல் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் டைம்ல 500 billion ஸ்பெர்ம்ஸ் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. 500 billion sperms in their lifetime. Okay, right? So clear? Any doubt so far? So we are done with spermatogenesis, structure of the sperm. Okay, right. Let's move on to the second part, that is oogenesis. கொஞ்சம் சில பேருக்கு புரியாதது, கொஞ்சம் கஷ்டமானது வந்து oogenesis தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. So let's talk about oogenesis. What is oogenesis? The process of formation of mature haploid female gamete. மெச்சூர் ஆன ஃபீமேல் கேமெட், அதாவது நம்ம ஓவான்னு சொல்லுவோம், அதை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து oogenesis. oogenesis எங்க நடக்கும் அப்படின்னா it occurs in the female gonads. female gonads என்னது? ஓவரி. ஓவரியில தான் oogenesis நடக்கும். ஓகே. அதாவது ஓவா ப்ரொடக்ஷன், ஓவா ரிலீஸ் இதெல்லாமே வந்து ஓவரீஸ்ல தான் நடக்கும். ஓகே. சோ ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ், மேலுக்கு நடக்கிற ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸை கம்பேர் பண்ணா oogenesis வந்து ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இருக்காது. கொஞ்சம் வேற வேற ஸ்டெப்ஸ், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸா இருக்கும். ஓகே. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுலயுமே 3 phases இருக்கு. அதாவது மேலுக்கு நடந்த மாதிரியே மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், growth phase, மெச்சூரேஷன் phase அப்படின்னு சொல்லிட்டு 3 phases இருக்கு. ஆனா இது வேற வேற ஸ்டேஜ்ல நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலுக்கு பாத்தீங்கன்னா பிரைமோர்டியல் ஜெர்ம் செல் வந்து குழந்தை கருவா இருக்கும் போது ஃபார்ம் ஆகி செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்ல போய் உட்கார்ந்து செட்டில் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். 12ல இருந்து 13 வயசுல வந்து அந்த செல்ஸ் வந்து ஹார்மோனல் ஆக்டிவேஷனால இன்டியூஸ் ஆகி அடுத்து கண்டினியூஸா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடந்துட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஃபீமேலுக்கு நடக்காது. தேர் ஆர் சம் சேஞ்சஸ். ஓகே. ஸோ அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஸ்டேஜ். இந்த மல்டிப்ளிகேஷன் ஸ்டேஜ் அதுல வந்து ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய கருவுல இருந்துச்சுன்னா, ஒரு பெண் குழந்தை அம்மாவுடைய கருவுல இருக்கும் போதே அந்த ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் சேம் ஆஸ் மேல். என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய யோக் சாக்ல இருக்கக்கூடிய பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படியே மைக்ரேட் ஆகி எங்க வந்து செட்டில் ஆகுது? அந்த பேபி, அது ஃபீமேல் பேபியா இருந்துச்சுன்னா அதனுடைய ஓவரீஸ், ஓவரீஸா ஃபார்ம் ஆகக்கூடிய ரீஜன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடும். ஓகே, ரைட். So the oogenesis begins inside the fetus before the birth. எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th to 8th week of the pregnancy. So அந்த குழந்தை 6 to 8 week இவ்வளவு சின்ன பேபியா இருக்கும் போது இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் நடக்குது. என்ன நடக்குது? பிரைமோர்டியல் ஜெர்ம் செல்ஸ் அது வந்து இந்த இடத்துல செட்டில் ஆயிடுது. ஓகே. So they divide by mitosis and produce a large number of mother cell. So mitotic cell divisionல இந்த primordial germ cell produce ஆகும், நிறைய produce ஆகும். So இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த மதர் செல்ல நாம ஊகோனியா அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சேம் தான்பா. பிரைமோர்டியல் ஜெர்ம் செல் மேல்ல வந்து டெஸ்டிஸ்ல உட்கார்ந்து அது மதர் செல்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நாம ஸ்பெர்மாட்டோகோனியான்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபீமேலுக்கு நடந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஊகோனியா அப்படின்னு சொல்றோம். இந்த கோனியா அப்படின்னாலே மதர் செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே.
சோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி மில்லியன் கணக்காக இருக்கக்கூடிய இந்த மதர் செல் they are formed from each ovary. so இந்த பேபிக்கு ரெண்டு சைடும் ஓவரி இருக்கும் இல்லையா, சோ இதுல வந்து மில்லியன் கணக்குல என்ன இருக்கும், மதர் செல் இருக்கும். ஓகே, சோ இந்த பேபி ஒரு முறை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இந்த மதர் செல்லுடைய எண்ணிக்கையில மாற்றமே இருக்காது. அதாவது ஒரு 3 to 4 மில்லியன் ஊகோனியா மதர் செல் வந்து ஈச் ஓவரியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த செல்ஸ் வளராது, அந்த செல்ஸ் வளரவே வளராது. அதாவது இந்த மதர் செல்லுடைய எண்ணிக்கை சேம். அதன் பிறகு இந்த செல் குறையுமே தவிர அதனுடைய அமௌண்ட்ல இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஓகே, புரியுதா? So no more oogonia are formed or added after birth. This is very very important. oogonia அப்படின்ற இந்த மதர் செல் ஃபீமேலுக்கு பர்த் அப்போ எவ்வளவோ அவ்வளவுதான், அதன் பிறகு ஆட் ஆகவே ஆகாது. ஓகே, ரைட். சோ செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து growth phase. growth phaseல என்ன நடக்கும், growth phaseல வந்து பர்த்துக்கு முன்னாடி, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சோ அதுல சில ஸ்டெப்ஸ் நடக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை வச்சு நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன் கொஞ்சம் கிளியரா, அண்ட் தென் நம்ம என்சிஆர்டியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, see, பிஃபோர் பர்த், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையுடைய ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய பிரைமரி அந்த ஊகோனியா இருக்கு இல்லையா, so some oogonia stop dividing and begin to grow and form primary oocytes. so இந்த மாதிரி ஊகோனியா நிறைய இருக்கு இல்லையா, so இந்த ஊகோனியா என்ன பண்ணும் அப்படின்னா சில ஊகோனியா stops dividing and then அது என்ன ஆகும், it becomes primary oocyte. primary oocyte அது ஃபார்ம் ஆகும். ஓகே, so இந்த primary oocyte ஃபார்ம் ஆகும்போது they enter into prophase 1 diplotin stage of meiosis. இந்த பிரைமரி oocyte என்ன ஆகும், அடுத்து வளரும் போது மியோட்டிக் செல் டிவிஷன்ல வரும். மியோட்டிக் செல் டிவிஷன்ல வரும். சோ மியோட்டிக் செல் டிவிஷன்ல ப்ரோஃபேஸ் 1 அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது வரும். அந்த ஸ்டேஜ்ல அதனுடைய growth arrest ஆயிடும், அது அப்படியே இருக்கும். புரியுதா? எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்கும்னா அந்த குழந்தை பியூபர்ட்டி அடைகிற வரைக்கும் 12 to 13 years வர வரைக்கும் அந்த பிரைமரி oocyte வந்து இந்த ப்ரோஃபேஸ் 1 அப்படின்ற இந்த ஸ்டேஜ்ல அரெஸ்டடா இருக்கும். ஓகே, சோ இந்த சமயத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பிரைமரி oocyte அப்படின்ற இந்த செல் இருக்கு இல்லையா, இந்த செல் இந்த ரைட் சைட்ல பாருங்க, இந்த செல் இதுதான் வந்து பிரைமரி oocyte. இதுக்குள்ளதான் வந்து குரோமோசோம் இருக்கு, which is 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த பிரைமரி oocyte சுத்தி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு கவரிங் மாதிரி வரும். சோ அந்த செல்ஸ் நாம ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபாலிகுலார் செல்ஸ். oocyte இருக்கு, oocyte சுத்தி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த லேயர் ஆஃப் செல்ஸ் நம்ம என்ன சொல்றோம், ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்றோம். சோ இப்போ இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் இந்த oocyteம் சேர்ந்து இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் வந்து பிரைமோர்டியல் ஃபாலிக்கல். புரியுதா? பிரைமோர்டியல் ஃபாலிக்கல். சோ அடுத்து இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல்ஸ் வந்து அடுத்து மெச்சூரேஷன் ஆக போகுது. அந்த மெச்சூரேஷன் எல்லாமே எங்க நடக்கும்னா அந்த ஃபாலிக்கல்ஸ்குள்ள தான் நடக்கும். ஓகே, சோ இப்போ வந்து இவ்ளோ தூரம் நம்ம பார்த்தது வந்து பிஃபோர் பர்த், இந்த பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, பெண் குழந்தை பிறந்துடுச்சு. சோ மில்லியன்ஸ் ஒவ்வொரு ஓவரிஸ்லயும் வந்து 2.5 இருந்து 3 மில்லியன்ஸ் இந்த ஸ்டெம் செல்ஸ் ஜெர்ம் செல்ஸ் இருந்துச்சுல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வளர டீஜெனரேட் ஆகும். அந்த ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். நார்மலா அப்படிதான் நடக்கும். So a large number of the follicles they degenerate during the period from the birth to puberty. So 12 வயசு 13 வயசு வரைக்கும் மில்லியன் கணக்கா இருந்த செல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். And 12 yearsல பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பேபிக்கு only 60,000ல இருந்து 80,000. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நீட் கொஸ்டின்மா. எவ்வளோ பியூபர்ட்டி அப்போ அந்த ஃபீமேல் சைல்டுக்கு எவ்வளவு ஃபாலிக்கல்ஸ் இருக்கும், பிரைமரி ஃபாலிக்கல்ஸ்னா 60,000ல இருந்து 80,000 பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் ஈச் ஓவரி. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம், ஈச் ஓவரி. புரியுதா?
சோ இவ்வளவு வந்து இருக்கும். இதுதான் வந்து ஒவ்வொரு மாசமும் டெவலப் ஆகி எக்கா வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, சோ ரைட். சோ இந்த மாதிரி இந்த செல்ஸ் வந்து அழியுது இல்லையா, இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் வந்து அழியுது இல்லையா, சோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாலிகுலார் அட்ரேசியா அப்படின்னு சொல்லுவோம். அட்ரேசியானா செல் வந்து அழிஞ்சு போறது, குறைஞ்சு போறது, நம்பர்ஸ்ல வந்து அது குறைஞ்சு போறது. ஓகே, ரைட். சோ இங்க பாருங்க, சோ பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் உள்ள என்ன இருக்கு? ஃபாலிக்கல்னா ஒண்ணும் இல்லப்பா, சுத்தி ஒரு செல் இருக்கு, கவரிங். அந்த கவரிங்க்கு நடுவுல இந்த 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 ஊசைட் இருக்கு. இந்த ஊசைட் வந்து உள்ள இருக்கு, அதுக்குள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஊசைட் தான் வந்து பிரைமரி ஊசைட். அது ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜ்ல அரெஸ்டடா இருக்கு. சோ எவ்வளவு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும்னா இந்த ஓவரி வந்து ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும். ஓவரி எப்ப ஆக்டிவேட் ஆகும்? பியூபர்ட்டி சமயத்துல ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஆக்டிவேட் பண்ணா அது ஆக்டிவேட் ஆகும். சோ அது வரைக்கும் அது அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கும். புரியுதா? ஓகே, தேர்ட் ஸ்டேஜ் வந்து மெச்சூரேஷன் ஃபேஸ். மெச்சூரேஷன் ஃபேஸ் எப்ப நடக்கும்? ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஸோ 12 to 13 இயர்ஸ்ல நடக்கும். ஸோ இதை யாரு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து இன்டியூஸ் பண்ண பிறகு என்ன நடக்கும்? இப்போ அரெஸ்டடா இருந்துச்சுன்னா இந்த பிரைமரி ஃபாலிக்கல் என்ன ஆகும்? அடுத்து க்ரோ ஆகும். என்னவா க்ரோ ஆகும்? செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷியரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ ஆகும். சோ இது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் இங்க வரையறேன். இப்போ இது வந்து இந்த ஊசைட், இந்த செல். ஓகே, இது வந்து செல். சோ இந்த செல்ல சுத்தி ஒரு லேயர் ஆஃப் ஃபாலிகுலர் செல்ஸ் இருந்துச்சுன்னா இது பிரைமோர்டியல் செல். ஓகே, பிரைமோர்டியல் ஃபாலிக்கல். அதை சுத்தி இன்னொரு டபுள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா இது பிரைமரி ஃபாலிக்கல். அதை சுத்தி இன்னும் கொஞ்சம் லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா இது செகண்டரி ஃபாலிக்கல். புரியுதா? சோ அப்போ லேயர் ஆஃப் செல்ஸ் அதிகமாகுது. இந்த செல்ஸ், இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன? ஃபாலிகுலார் செல்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன? தே ஆர் சப்போர்ட்டிங் செல்ஸ். என்ன சப்போர்ட் பண்ணும்? தே ப்ரொவைட் நியூட்ரிஷன் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஊசைட்ஸ்க்கு, அண்ட் ஆல்சோ they produce estrogen, progesterone. இந்த ரெண்டு ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிள் பாருங்க. மேலுக்கு ஸ்பெர்மாட்டிட் டெவலப்மெண்ட், அப்படியே ஸ்பெர்மாட்டோகோனியா பிரைமரி செகண்டரி டெவலப்மெண்ட் எங்க நடந்துச்சு? செர்டோலி செல்ஸ் சுத்தி தானே. செர்டோலி செல்ஸ் தானே அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் ஹெல்பிங்லாம் பண்ணுச்சு. இங்க ஃபீமேலுக்கு செர்டோலி செல்ஸ்னு ஒண்ணு இல்ல. சோ அதனால அந்த ஊசைட்டை சுத்தியே ஒரு கவரிங் மாதிரி ஒரு செல் இருக்கு. அந்த செல்ஸ் தான் அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுத்து உள்ள இருக்கிற அந்த ஊசைட்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அண்ட் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன்ஸையும் அதுதான் சிந்தசிஸ் பண்ணும். ஓகே, சோ அதுதான் வந்து அதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். சோ இந்த பிரைமரி oocyte இருக்கு இல்லையா, within the tertiary follicle they grow in size and undergo first meiotic division. இங்க பாருங்க. சோ இந்த பிரைமரி ஃபாலிக்கல் வந்து செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷியரி ஃபாலிக்கல் வந்துச்சு. இந்த டெர்ஷியரி ஃபாலிக்கலுக்குள்ள ஒரு செல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த இடத்துல ஊசைட். இந்த ஊசைட் இப்ப என்ன நடக்கும்னா மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். ஓகே, அதே செல் தான்ப்பா, அதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் மியோட்டிக் செல் டிவிஷன்ல அது ரெண்டா பிரியுது. ஒன்னு வந்து பெரிய செல்லா இருக்கும், அதை நாம செகண்டரி ஊசைட்னு சொல்லுவோம். இன்னொரு செல் வந்து ரொம்ப சின்ன செல்லா இருக்கும், இதை நாம போலார் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது மியோட்டிக் செல் டிவிஷன் அப்படின்றதுனால இந்த செல் ஒரிஜினலி டிப்ளாய்டா இருக்கும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது ஹாப்ளாய்டா இருக்கும் இல்லையா. சோ கீழே இருக்கிறது வந்து செகண்டரி ஊசைட் வந்து 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வச்சிருக்கும். அதே மாதிரி போலார் பாடி அப்படின்றதும் 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வச்சிருக்கும். ஓகே, ரைட். இந்த செகண்டரி ஊசைட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்ற ஒரு மெச்சூர்ட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கும். சோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி வெடிச்சு வரும். That is what we call ovulation. இந்த இடத்துல வரதான் வந்து ovulation, ஓவா இல்லனா எக் அப்படின்னு சொல்றோம்.
சோ ஒவ்வொரு முறை ஒரு கேர்ளுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்குது இல்லையா, சோ அப்போ ஓவியுலேஷன்ல 14 டேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் மொத்தம் 28 டேஸ். அதுல 14 டேஸ் ஆஃப் டைம்ல ஒரு எக் செல் வந்து வெடிச்சு வெளியில வரும். அந்த எக் செல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா that is the secondary oocyte. அதனுடைய பேர் வந்து செகண்டரி oocyte. அது எதுக்குள்ள இருந்து வருது? கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து அது வெடிச்சு வெளியில வருது. ஓகே ரைட். இதனுடைய பக்கத்துல உருவாகக்கூடிய செல் வந்து சேமா அதே மாதிரி பெரிய செல் கிடையாது. ஏன்னா அது சின்ன செல்லா இருக்கு. ஏன் அது சின்ன செல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இதுவுமே வந்து இதே மாதிரி ஒரு ஆக்டிவ் செல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 2 எக் ஃபார்ம் ஆயிடும். சோ அப்போ வந்து ஒரு ஸ்பெர்ம் உள்ள வந்துச்சுன்னா, மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா, ஸ்பெர்ம்ஸ் போய் அந்த 2 எக்கையும் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும். அப்போ ஒவ்வொரு முறையுமே வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? சோ அத நேச்சுரலா ஸ்டாப் பண்றதுக்காக ஓகே ஒரு செல் மட்டும் பெருசா இருக்கு, அந்த செல் தான் வந்து எக் செல்லா ஃபார்ம் ஆகுது. புரியுதா? இன்னொரு செல் வந்து சின்னதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எக் செல்லுக்கு நிறைய சைட்டோபிளாஸ்மிக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இது சயின்ஸ்ல சின்னதா இருக்கிறதுனால நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்காது. இது டீஜெனரேட் ஆகி அழிஞ்சு போயிடும். சோ அதுதான் போலார் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். ஓகே ரைட். சோ இந்த செகண்டரி oocyte பாத்தீங்கன்னா it retains the bulk நியூட்ரியன்ட் ரிச் சைட்டோபிளாசம். நான் சொன்னேன் இந்த செகண்டரி oocyteல தான் நிறைய சைட்டோபிளாசம் இருக்கும். ஓகே சோ இந்த செகண்டரி oocyte இருக்கு இல்லையா, இது வந்து மியோட்டிக் டிவிஷனுக்கு வந்து போகும். அது என்ன ஸ்டேஜ்லனா வந்து it is arrested in metaphase 2. see first மியோட்டிக் டிவிஷன்ல ஒரு போலார் பாடியோ ஒரு செகண்டரி oocyte ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இந்த செகண்டரி oocyte செகண்ட் மியோட்டிக் டிவிஷனுக்கு போகும். ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அது மெட்டாஃபேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லயே வந்து அது ஸ்டாப் ஆயிடும். அந்த ஸ்டேஜ்லயே ஸ்டாப் ஆயிட்டு அப்போ அது ரப்சர் ஆகி வெளியில வந்துடும். இதுல மென்சுரல் பிளட்ல வந்து அது வெளியில வந்துடும். ஓகே ரைட். சோ இங்க பாருங்க, இந்த செகண்டரி oocyte இருக்கு இல்லையா, இந்த செகண்டரி oocyte எங்க இங்க இருந்து ஃபார்ம் ஆகுற செகண்டரி oocyte. சோ அதுதான் வந்து இங்க நம்ம எக்னு சொல்றோம். அது வந்து இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? திஸ் இஸ் வாட் வி கால் ஆம்பியூலா. ஆம்பியூலா ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் ஆம்பியூலால வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸ்பெர்ம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இது இந்த இடத்துல மீட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். சோ ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அடுத்து இது இங்க வந்து செட்டில் ஆகி பேபியா ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலன்னா என்ன ஆகும்? எடுக்கலன்னா என்ன ஆகும்? The secondary oocyte does not receive the sperm. Secondary oocyte sperm வந்து அது கூட fertilization பண்ணலனா it disintegrates in 24 hours. 24 hours இது உயிரோட இங்க இருக்கும். அதன் பிறகு அது அழிஞ்சு போயிட்டு menstrual bloodல வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகே சோ இப்போ என்ன question அப்படின்னா, சோ ஒரு கேர்ளுக்கு பீரியட்ஸ் வருதுல்ல, menstrual period. சோ அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த செல்லுடைய பேர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த செல்லுடைய பேர் என்ன? What is the name of the cell? Come on. ஓகே சோ அந்த செல்லுடைய பேரு that is what we call as secondary oocyte. Right? Secondary oocyte. Yes, secondary oocyte. Okay? செகண்டரி oocyte மட்டும் தான் ரிலீஸ் ஆகுமா? எஸ். செகண்டரி oocyte மட்டும் தான் வந்து அந்த சமயத்துல ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா போலார் பாடி அப்படின்னு, அதாவது ஃபர்ஸ்ட் போலார் பாடி அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் ஆகும். அது ரெண்டுமே தான் வந்து வெளியில வந்துடும். புரியுதா? ரைட், அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சோ இந்த செகண்டரி oocyte வந்து மெட்டாஃபேஸ் 2 அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அரஸ்டடா தான் இருக்கு. சரியா? ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து the last phase வந்து மெச்சூரேஷன் ஃபேஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா, சோ அந்த கேர்ளுக்கு வந்து கல்யாணம் ஆகி செக்சுவல் இன்டர்கோர்ஸ் வைக்கும் போது அந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்ம் வந்து தான் வந்து இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணும்.
ஓகே, இங்க பாருங்க. The secondary oocyte waits for the sperm in the ampulla. Secondary oocyte வந்து இந்த இடத்துல ampullaல spermக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Sperm வந்தாதான் அது penetrate ஆகி sperm completes the meiosis II cell division. ஏன் sperm ஏன் வந்து meiosis II cell division கம்ப்ளீட் பண்ணுது எக்ல அப்படின்னா, இந்த செல் டிவிஷன் meiosis II நடக்கணும்னா அதுல முக்கியமானது வந்து சென்ட்ரியோல். இந்த எக்ஸெல் கிட்ட சென்ட்ரியோல் கிடையாதுப்பா. இந்த சென்ட்ரியோல யார் கொண்டு வரா? நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்பெர்ம் உடைய நெக் ரீஜியன்ல ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல்னு இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் தான் இந்த எக்குக்குள்ள போனோன்னு அது வந்து செல் டிவிஷனை, அதாவது இந்த மியோட்டிக் டிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும். புரியுதா? So what is the function of the sperm here? The sperm brings the proximal centriole. Okay, sperm வந்து proximal centriole கொண்டு வரும். அந்த proximal centriole தான் இந்த egg உடைய meiosis II ஸ்டாப் ஆயிருந்துச்சுல, அந்த meiosis II கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ரைட். சோ இங்க பாருங்க, ஆம்பியூலா ரீஜன்ல ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு அது வந்து இது பண்ணும். சோ அந்த இதை வந்து கொண்டு வர்றது வந்து ஸ்பெர்ம் தான். சரி, இந்த இடத்துல வந்து மியோசிஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா, மியோசிஸ்ல எந்த ஸ்டேஜ்ல வந்து இது ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். மியோசிஸ் உடைய எந்த ஸ்டேஜ்? மெட்டாஃபேஸ் 2. சி, மியோசிஸ் உடைய ஸ்டேஜஸ் இதுதான்: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். சோ இந்த மெட்டாஃபேஸ் 2 ஸ்டேஜ் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. எப்படி? செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகும் போது இந்த ஸ்டேஜ்ல அரெஸ்டடா தான் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இது வந்து அனாஃபேஸ் 2க்கும் டீலோஃபேஸ் 2க்கும் போனோம் அப்படின்னா இட் நீட்ஸ் சென்ட்ரியோல். சோ அந்த சென்ட்ரியோல தான் இந்த ஸ்பெர்ம் வந்து கொண்டு வருதுப்பா. ஸ்பெர்ம் உடைய ப்ராக்சிமல், இதுதான் ஸ்பெர்ம் உடைய ஹெட். ஓகே, இது ஸ்பெர்ம் உடைய ஹெட். இதனுடைய நெக்ல வந்து இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இருக்கு. இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் எக்குக்குள்ள போன பிறகு அது என்ன பண்ணுது? இட் ஆக்ட் as a microtubule. மைக்ரோடியூபுல ஆக்ட் பண்ணும். அந்த இடத்துல ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்ல ஃபார்ம் ஆன பிறகுதான் அனாஃபேஸ், டீலோஃபேஸ் எல்லாம் முடிஞ்சு மியோசிஸ் II கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து த செகண்டரி oocyte completes meiosis II and form 2 unequal daughter cells. So இது வரைக்கும் பாருங்க, see look here, இது வரைக்கும் நார்மலா ஒரு அன்மேரிட் விமன் அவங்களுக்கு நடக்கிறது. சோ அவங்க பீரியட்ஸ்ல செகண்டரி oocyteம் போலார் பாடியும் ரிலீஸ் ஆகுது. சப்போஸ் அவங்க செக்சுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா ஸ்பெர்ம் உள்ள வருது. இங்க பாருங்க, ஸ்பெர்ம் இருக்கா, ஸ்பெர்ம் உள்ள வந்து இந்த செகண்டரி oocyte கூட சேருது. இந்த செகண்டரி oocyte is what we call as egg இல்லையா, egg. சோ இந்த செகண்டரி oocyte கூட சேர்ந்து அது வந்து it now completes meiosis II cell division. meiosis II ஸ்பெர்ம் இருந்தாதான் நடக்கும். அது வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு meiosis IIல அகைன் 2 செல் ஃபார்ம் ஆகுது. ஒரு பெரிய சைஸ் செல் which we call ovum, ஒரு சின்ன போலார் பாடிஸ் which we call second polar body. ஏன் செகண்ட் போலார் பாடின்னு சொல்றோம்? ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போலார் பாடின்னு ஒன்று உருவாயிடுச்சு. ஓகே, ரைட். இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி அது வந்து செல் டிவிஷன் நடந்தாலும் நடக்கும், இல்ல டீஜெனரேட் ஆயிடும். அது வந்து பெரிய யூஸ் அங்க கிடையாது. புரியுதா? சோ இந்த ஓவம் தான் வந்து இப்போ ஆக்டிவான ஒரு ஓவம். திஸ் இஸ் ஃபெர்டிலைஸ்ட் ஓவம். சோ இப்போ என்ன நடந்துச்சு? அந்த ஃபீமேல் உடம்புல meiosis II கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் ஃபெர்டிலைசேஷனும் நடந்துச்சு. சோ ஃபெர்டிலைசேஷன் அண்ட் meiosis II ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கும். ஃபெர்டிலைசேஷன்னா ஸ்பெர்மும் எக்கும் ஒன்னா சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகுறது, இதுதான் ஃபெர்டிலைசேஷன். சோ இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த எக்ல இருக்கக்கூடிய meiosis II கம்ப்ளீட் ஆகி அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பையும் பண்ண போகுது. ஓகே, ஜைகோட் வந்து அடுத்தடுத்து டிவைட் ஆகுது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த இடத்துலயுமே வந்து ஒரு செல் வந்து பெருசா இருக்கு, பிகாஸ் அதுதான் ஆக்டிவா அடுத்து பேபியா வளர போகுது. இன்னொரு செல் வந்து சின்னதா இருக்கு, தட் இஸ் வாட் வி கால் அஸ் போலார் பாடி. அது வந்து ஃபங்க்ஷனலி இன்ஆக்டிவ் செல், அது வந்து அழிஞ்சு போயிடும். ஓகே, ரைட். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம
இப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கலனா என்ன ஆகும் அப்படின்னு பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கலனா என்ன ஆகும் ஸ்பெர்ம் வராது அப்போ இந்த செகண்டரி oocyte வந்து அழிஞ்சு போயிடும் ஓகே சோ at the end of oogenesis முடிஞ்ச பிறகு ஒரு ஃபீமேல்ல எத்தனை செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் that is important question at the end of oogenesis in female each primary oocyte ஒரு primary oocyteல இருந்து எத்தனை செல் ப்ரொடியூஸ் ஆகும் very very important question எத்தனை செல் ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு ஹாப்ளாய்டு ஓவமும் 3 polar bodiesம் ப்ரொடியூஸ் ஆகும் that is 3+1 நீட் question இது 3+1 ஓகே 3 polar bodies ஒரு ஹாப்ளாய்டு ஓவம் வந்து ஃபார்ம் ஆகும் understand okay so now let's see this one ஒரு recap பண்ணலாமா ஓகே சீங்க பாருங்க இப்போ ஒரு ஃபீமேல் சைல்டு பிஃபோர் பர்த்ல ஊகோனியா அப்படின்ற ஸ்டெம் செல்ஸ் நிறைய இருக்கும் அது ஆக்டிவா மைட்டோட்டிக் டிவிஷன்ல நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகும் சோ அது வந்து நம்ம பிரைமரி oocyte அப்படின்னு சொல்றோம் இந்த பிரைமரி oocyte ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் சோ அது வந்து growth ஃபார்ம் பண்ணும் ஓகே சோ அப்போ என்ன ஆகும்னா இந்த oocytes சுத்தி a layer of செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அதை நாம பிரைமோர்டியல் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது follicular cells together we called as primordial follicle ஓகே இந்த primordial follicle அப்படியே இருக்கும் அந்த குழந்தை வந்து வளர அப்படியே இருக்கும் so until the ovary becomes active so ovary activate ஆகும் எப்ப activate ஆகும் when the child becomes adult puberty சமயத்துல என்ன ஆகும் இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் வந்து பிரைமரி ஃபாலிக்கலா மாறும் அடுத்து அது வந்து செகண்டரி ஃபாலிக்கல் டெர்ஷரி ஃபாலிக்கல் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும் சோ அந்த சமயத்துல என்ன நடக்கும் இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த செல் வந்து இட் அண்டர்கோஸ் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் சோ ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன்ல ஒரு செகண்டரி oocyteம் ஒரு போலார் பாடியோ ஃபார்ம் ஆகும் இந்த செகண்டரி oocyte தான் அந்த menstrual பீரியட்ல அந்த menstrual bloodல வந்து ரிலீஸ் ஆகும் ஓகே சோ இந்த செகண்டரி oocyte எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்னா வந்து மெட்டாஃபேஸ் 2 அப்படின்ற ஸ்டேஜ்ல அரெஸ்டடா இருக்கும் இதுதான் வந்து ஓவியுலேஷன்ல வெளியில வரும் ஓகே சப்போஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா இந்த செகண்டரி oocyte ஸ்பெர்ம் மீட் பண்ணும்போது ஸ்பெர்ம் சென்ட்ரியோல கொண்டு வரும் சென்ட்ரியோல் இனிஷியேட்ஸ் த மியோட்டிக் 2 செல் டிவிஷன் அப்ப என்ன ஆகும் இந்த செகண்டரி oocyte அடுத்து நெக்ஸ்ட் செல் மியோட்டிக் 2 போகும் சோ அதுல வந்து ஒரு மெச்சூர் ஓவமோ இன்னொரு போலார் பாடியோ ஃபார்ம் ஆகும் ஓகே சோ இந்த மெச்சூர் ஓவம் தான் அடுத்து வந்து ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும் புரியுதா ரைட் சோ ஒரு கேர்ளுக்கு அவங்க வந்து ஒரு 1 இயர்ல எவ்வளவு எக்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நம்ம மேல் வந்து மில்லியன் கணக்குலலாம் பார்த்தோம்ல சோ ஒரு கேர்ள் 1 இயர்ல எவ்வளவு எக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 12 eggs per year புரியுதா சோ ஒவ்வொரு ஓவரியிலும் மாறி இது நடக்கும் ஓகே ரைட் சோ இதுதான் நம்ம என்சிஆர்டியோடது தி சேம் சோ ஊகோனியா இருக்கு ஊகோனியால இருந்து பிரைமரி oocyte இருக்கு அது ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் நடக்குது அடுத்து செகண்டரி oocyte ஃபார்ம் ஆகுது செகண்டரி oocyteல இருந்தா ஓவம் வருது செகண்ட் போலார் பாடி வருது சோ இதெல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அந்த ஏன்னா இப்பதான் வந்து ஸ்பெர்ம் வரும் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடக்காது சோ 46 அப்படின்ற குரோமோசோம் மியோசிஸ்ல வந்து 23 சொல்லிட்டு வந்துச்சு ஓகே சோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் இந்த ஃபாலிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இந்த ஃபாலிகல்ஸை பத்தி கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம புக்ல வந்து பெருசா அதை பத்தி இல்ல ஸோ லெட் மீ டீச் யூ சம்திங் அபவுட் ஃபாலிகல்ஸ் இந்த ஃபாலிகல்ஸ் அப்படின்னா என்னன்னா சி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே த ஃபர்ஸ்ட் செல் ஸோ இதுதான் நடுவுல இருக்கிறதா oocyte இதுலதான் அதோடைய நியூக்ளியஸ் இருக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் ஃபர்ஸ்ட் அந்த பேபியோடைய இதுல இருக்கிறது சோ இதை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல இது ஃபாலிகுலார் செல் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு வெளியிலயும் கொஞ்சம் செல்ஸ் இருக்கு இந்த பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் அப்படியே மெச்சூர் ஆகி பிரைமரி ஃபாலிக்கலா மாறும் பிரைமரி ஃபாலிக்கல் சோ இந்த பிரைமரி ஃபாலிக்கல்ல என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது பாருங்க
ஒரு லேயர் ஆஃப் செல் எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல திக்கா ஃபார்ம் ஆகுது. இந்த லேயர் ஆஃப் செல் வந்து ஜோனா பெலுசிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஜோனா பெலுசிடா அப்படின்ற செல்ஸ் கிளைகோப்ரோட்டீன்ஸை உற்பத்தி செய்யும். இந்த கிளைகோப்ரோட்டீன்ஸ் இந்த எக் வளர்றதுக்கான எனர்ஜி நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிரைமரி ஃபாலிக்கல் அடுத்து என்ன மாறுது? செகண்டரி ஃபாலிக்கலா மாறுது. செகண்டரி ஃபாலிக்கல். ஸோ செகண்டரி ஃபாலிக்கல்ல என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? வெளியில இருக்கக்கூடிய அந்த ஜோனா பெலுசிடா அப்படின்ற இந்த ஆரஞ்சு கலர் செல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா நிறைய மாறுது. இப்போ நாம அதை தீக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். தீக்கா செல்ஸ் அப்படின்னு வெளியில வரக்கூடிய செல்ஸ் வந்து தீக்கா செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? தீக்கா செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவுமே வந்து ஜோனா பெலுசிடாவும் இன்னும் கொஞ்சம் திக்கா மாறுது. பிகாஸ் த செல் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஊசைட் வந்து இட்ஸ் க்ரோயிங், இட் நீட்ஸ் மோர் நியூட்ரிஷன். சோ இந்த தீக்கா செல்ஸ் இருக்குல்ல, இந்த தீக்கா செல்ஸ்ல தான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் இந்த செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓவரியில ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த ஓவரியில இருக்கக்கூடிய இந்த தீக்கா செல்ஸ் தான் ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அது மட்டும் இல்லாம கொனடோட்ரோபின் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நேரா வந்து ஓவரியை இன்டியூஸ் பண்ணுதுன்னு சொல்றேன். ஓவரியில எங்கப்பா வந்து இன்டியூஸ் பண்ண அப்படின்னா இட் இன்டியூசஸ் திஸ் தீக்கா செல். இந்த தீக்கா செல்ல தான் அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுக்கான ரிசப்டாஸ் இருக்கு. ஸோ அந்த ஹார்மோன் வந்து நல்லா இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஃபாலிக்கல்ஸ் பெருசா வளரும், உள்ள இருக்க ஊசைட்டுமே நல்லா வளரும். ஓகே, செகண்டரி ஃபாலிக்கல். அடுத்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து டெர்ஷியரி ஃபாலிக்கல். டெர்ஷியரி ஃபாலிக்கல். This is tertiary follicle. Tertiary follicle பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு fluid filled space ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு ஆண்ட்ரம். ஒரு fluid filled space இது வந்து ஃபார்ம் ஆகுது. தென் இந்த தீக்கா வந்து 2 லேயரா மாறுது, இன்டர்னா எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லி மாறுது. சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எக் இருக்கு இல்லையா, இந்த எக் வந்து இந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கும். சரியா? சோ அடுத்த டெர்ஷியரி ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகுது. இந்த மெச்சூர் செல்ல தான் நாம கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்றோம். உள்ள நிறைய ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் வருது. அந்த எக் வெடிச்சு வர்றதுக்குமே இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் ப்ரெஷர் தான் காரணம். இந்த ஃப்ளூயிட் அழுத்தும் போது அந்த இதுல தான் அந்த ப்ரெஷர்ல தான் எக் வெடிச்சு வெளியில வரும் கிராஃபியன் ஃபாலிக்கலை விட்டு. சரியா? சோ இந்த இடத்துல எக் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ரெடியா இருக்கு ரப்சர் ஆகி வெளியில வரதுக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த எக் இருக்கு இல்லையா, இந்த ஊசைட், இது வந்து செகண்டரி ஊசைட். செகண்டரி ஊசைட். ஓகே, புரியுதா? சோ இதுதான் வந்து ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட். ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட்டை நாம என்ன சொல்றோம்னா ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபாலிகுலோஜெனிசிஸ். இது சைமல்டேனியஸா ஒரு உள்ள வந்து இந்த ஊஜெனிசிஸ் நடந்துட்டே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஊசைட் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். அதே சமயத்துல ஊசைட்டை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஃபாலிகுல்ஸுமே வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ oogenesis and follicular genesis occurs simultaneously together. Okay, right. So இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல இது நம்ம menstrual cycle நல்ல டீடைலா படிக்கலாம். ஒரு ஓவரி எடுத்து நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணா உள்ள இப்படிதான் இருக்கும். ஓகே, சோ பிரைமோர்டியல் ஃபாலிகல்ஸ் அது அப்படியே டெவலப் ஆகி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லிட்டு எக் ரப்சர் ஆயிடுது. அதன் பிறகு வர்றது கார்பஸ் லூட்டியம். சோ இது எல்லாம் நம்ம வந்து menstrual cycle படிக்கலாம். ரைட்? ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எக். ஒரு எக் உடைய ஸ்ட்ரக்சர், எப்படி ஒரு ஸ்பெர்ம் உடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோமோ அதே மாதிரி எக் உடைய ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட். சோ எக் ரப்சர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து ரப்சர் ஆகி வருது இல்ல எக். சோ அந்த எக் வந்து செகண்டரி ஊசைட். அது என்ன இருக்கும்? அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்கா இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவா அப்படின்னு சொல்லுவோம். ஓவா இல்லைன்னா எக்னு சொல்லுவோம். அதுல வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ண பிறகுதான் அது மெச்சூர் எக் இல்லைன்னா ஓவம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, சோ ஒரு எக் உடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். So in the egg வந்து round shape, which is the largest cell in the human body. It is non-motile, move பண்ணாவே பண்ணாது. And இதுல இருக்கக்கூடிய genetic material, இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய genetic material என்னவா இருக்கும்? It is haploid. So 23 chromosomes இருக்கும் இதுல. சைஸ் பாத்தீங்கன்னா 0.1 millimeter, அதாவது 100 microns சைஸ்ல இருக்கும். ஓகே, இது வந்து எக் தானே. இப்போ பொதுவா எல்லா எக்லயும் எக்க சுத்தி வந்து ஒரு முட்டையை சுத்தி முட்டை ஓடுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. சோ கோழியுடைய முட்டை, எல்லா முட்டை இல்லையா, வாத்து முட்டை எல்லாத்துலயுமே வந்து முட்டை ஓடுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா.
சோ அந்த மாதிரி முட்டை ஓடு இதுல கிடையாது. வித்தவுட் ஷெல். ஹியூமன் எக் இஸ் வித்தவுட் ஷெல். அதனால ஹியூமன் எக்குக்கு என்ன பேருனா நான் கிளியாய்டிக். நான் கிளியாய்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நான் கிளியாய்டிக்னா நோ ஷெல். மேல முட்டைக்கு ஓடு கிடையாது ஹியூமன் எக்ல. சரியா? ஓகே. தென் இதுல யோக் சாக் இருக்குமா? முட்டைக்குள்ள மஞ்சக்கருன்னு இருக்கும்ல மத்த எக்ஸ்ல யோக் சாக் இருக்குமா அப்படின்னா, யோக் சாக் வந்து கோழி முட்டை போட்டுடுது. சோ அந்த முட்டை வந்து வெளியில இருக்கு. அந்த முட்டை ரப்சர் ஆகி வெளியில வர வரைக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அந்த வளரக்கூடிய எம்பிரியோக்கு கொடுக்கறது யோக் சாக் தான். ஆனா அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. பேபி அம்மாவுடைய யுட்ரஸ்ல தான் இருக்கு. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் வந்து யோக் சாக் இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். அதன் பிறகு அந்த குழந்தை வளர்றதுக்கான நியூட்ரிஷன்ஸ் யார் தருவா? அம்மா தானே டைரக்டா கொடுப்பாங்க. சோ அம்மா வந்து பிளாசண்டா வழியா நியூட்ரிஷன்ஸ் அனுப்புவாங்க. சோ பிளாசண்டா இருக்கிறதுனால யோக் சாக் வந்து பெருசா ஹியூமன் எக்ல வந்து யூஸ் ஆகாது. புரியுதா? ஓகே. சோ நடுவுல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? சோ திஸ் இஸ் த நியூக்ளியஸ். இதை சுத்தி இருக்கக்கூடிய இது நியூக்ளியஸ் பா. இது நியூக்ளியஸ். இதை நாம என்ன சொல்றோம்னா ஜெர்மினல் வெசைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஜெர்மினல் வெசைக்கிள்னா நம்ம தமிழ்ல வளர்ச்சி பை அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இருந்தா வந்து அடுத்தடுத்து டெவலப் ஆகி ஒரு பெரிய ஒரு செல் ஃபார்மேஷன் நடக்குது. பேபி வந்து ஃபார்ம் ஆக போகுது. இதான் வந்து ஜெர்மினல் செல். ஓகே, ரைட். சோ அடுத்து வந்து சைட்டோபிளாசம் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் சுத்தி இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம். சோ சைட்டோபிளாசம் ஆஃப் த எக் வந்து 2 இருக்கு. சோ உள்ள இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாசத்தை நம்ம ஊபிளாசம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம ஊபிளாசம் அப்படின்னு சொல்றோம். வெளியில இருக்கக்கூடிய இன்னொரு சைட்டோபிளாசம் ஒரு லேயர் இருக்கு. அதை வந்து நம்ம எக்ஸோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சைட்டோபிளாசம்ல என்ன இருக்கு? இது வந்து எக்ஸோபிளாசம். இது வந்து எக்ஸோபிளாசம். இந்த ஆரஞ்சு கலர் வந்து எக்ஸோபிளாசம். ஓகே. சோ இந்த ஊபிளாசம், இந்த சைட்டோபிளாசம்க்குள்ள என்ன இருக்குன்னா it has nucleus and other cell organelles. சோ ஊபிளாசம்ல என்ன இருக்கு? ஊபிளாசம் includes நியூக்ளியஸ் இருக்கு நடுவுல, பிளஸ் செல் ஆர்கானல்ஸ் இருக்கு. புரியுதா? என்ன இருக்காது இந்த சைட்டோபிளாசம்ல? நோ சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் அப்படின்றது இருக்காது. இந்த சென்ட்ரியோல தான் ஸ்பெர்ம் கொண்டு வர போகுது. அதனால எக்குக்கு சென்ட்ரியோல் கிடையாது. whereas it has மைட்டோகாண்ட்ரியா வந்து அதுல இருக்கும். புரியுதா? ரைட். இந்த எக்குக்கு தேவையான கொஞ்சம் ஃபுட், ஃபேட் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ரைட். இது சுத்தி கவரிங் இருக்கு. சோ கவரிங் மொத்தம் எக்க சுத்தி 3 கவரிங் இருக்கு. சோ the first inner thin transparent கவரிங்க்கு பேரு விட்டலைன் மெம்பரேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கவரிங். சோ இந்த ஃபர்ஸ்ட் கவரிங்க்கு பேரு விட்டலைன் மெம்பரேன். ஓகே. சோ இந்த விட்டலைன் மெம்பரேனை சுத்தி அடுத்த லேயர் ஆஃப் ஒரு கவரிங் இருக்கு. அத வந்து ஜோனா பெலுசிடா அப்படின்னு சொல்றோம். இது கொஞ்சம் திக்கா இருக்கும். இந்த ப்ளூ கலர் கவரிங் வந்து திக்கா இருக்கும். இது வந்து விட்டலைன் மெம்பரேன். சோ இந்த ரெண்டுத்தையுமே யாரு செக்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வளருதுல இந்த எக்கே வந்து இந்த கவரிங்க செக்ரீட் பண்ணும். அதை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு அதுவே வந்து இந்த விட்டலைன் மெம்பரேனையும் ஜோனா பெலுசிடாவும் செக்ரீட் பண்ணிக்கும். ஓகே. தென் வெளியில இந்த மாதிரி முள்ளா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது ஃபுல் ஆஃப் செல்ஸ். என்ன செல்ஸ் அப்படின்னா ஃபாலிகுலார் செல்ஸ். அதனால இதுக்கு பேரு கொரோனா ரேடியேட்டா. ஃபுல் ஆஃப் ஃபாலிகுலார் செல்ஸ். இது வந்து ஒரு திக் எக்ஸ்டர்னல் கவரிங். ஓகே, ரைட். சோ நம்ம இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா? என்ன? ஒரு எக் மட்டும் ஃபார்ம் ஆகாது, செகண்டரி ஊசைட் மட்டும் ஃபார்ம் ஆகாது, கூடவே ஒரு போலார் பாடி ஃபார்ம் ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அந்த போலார் பாடி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இருக்கும். அதாவது இந்த ஊசைட்ல இந்த விட்டலைன் மெம்பரேன் அப்படின்ற இந்த ஸ்பேஸ்க்கோ ஜோனா பெலுசிடா அப்படின்ற இந்த ஸ்பேஸுக்கோ இந்த நடுவுல ஒரு செல் தெரியுதா? சோ திஸ் செல் இஸ் அவர் போலார் பாடி. ஃபர்ஸ்ட் போலார் பாடி. இது எங்க வந்துச்சு? மியோட்டிக் செல் டிவிஷன் 1ல வந்துச்சு இல்லையா? சோ அது வந்து இந்த இடத்துல தான் நடுவுல இருக்கும். அப்புறமா அது அங்கேயே அழிஞ்சு போயிடும். புரியுதா? ஓகே, ரைட். சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஹியூமன் செல்ல நம்ம வந்து போல் அப்படின்னு சொல்றோம். போல் டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இட் ஹாஸ் an animal pole and vegetal pole. அனிமல் போல் அப்படின்னா எந்த ஏரியால எந்த சைட்ல நியூக்ளியஸ் இருக்கோ, இந்த எக்ல பாருங்க எங்க நியூக்ளியஸ் இருக்கு, இந்த சைட்ல நியூக்ளியஸ் இருக்குல்ல. சோ இந்த இடத்துலதான் ஸ்பெர்ம் வந்து உள்ள வந்து பெனிட்ரேட் பண்ணி அதனுடைய ஹெட்ல இருக்க டிஎன்ஏவை இது கூட மிக்ஸ் பண்ண போகுது.
கலக்க போகுது. ஸோ இந்த எண்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் வி கால் as அனிமல் போல். புரியுதா? அனிமல் போல். வேறஸ் இந்த இடம் ஃபுல்லா சைட்டோபிளாசம் இருக்கா, இந்த பாதிக்கு மேற்பட்ட இந்த இடம் திஸ் இஸ் வாட் வி கால் as வெஜிடல் போல். வெஜிடல் போல் இது வந்து நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய இடம். ஓகே, புரியுதா? ஸோ இது அனிமல் போல். எந்த டைரக்ஷன்ல வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ள வருமோ, எங்க நியூக்ளியஸ் இருக்கோ அந்த இடம் தான் வந்து அனிமல் போல். மிச்ச இடம் வந்து வெஜிடல் போல். Right? So this is about the structure of a human egg or womb cell. Okay. So இது வந்து gametogenesis, spermatogenesis and oogenesis. இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த லெக்சர்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் லெக்சர்ல நாம menstrual cycle அத பத்தி படிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ மறக்காம இந்த டாபிக்கை நீங்க ரிவைஸ் பண்ண பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த குவிஸ், ஆக்டிவ் குவிஸ் லிங்க்ல கிளிக் பண்ணி ஸோ இந்த டாபிக்கை பத்தி நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத குவிஸ் கொஸ்டின்ஸை அட்டம் பண்ணுங்க. ஓகே, ஆல் ரைட், see you. You have any doubts? Any doubts? Okay, thank you. Thank you. See you in the next class. Take care. Bye.